தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோதனை சொல்லிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த பகுதியில் மனிதகுலத்தினுடைய ரட்சிப்பை குறித்து பேசுகிற போது ஒரு 3 காரியங்களை இங்கே நாம் பார்க்க முடியும், அல்லது 3 பார்வையில் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். முதலாவது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்பது மனுஷனுடைய பாவங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இது 3 பார்வையில் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரண நிகழ்வு என்பதை சட்ட ரீதியாக பார்க்கலாம். சட்ட ரீதியாக அல்லது நீதியை சார்ந்து அல்லது நீதித்துறையை சார்ந்து பார்க்க முடியும். அவர் அதான் சொல்றார், நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்பது 2 சட்டங்களுக்கு எதிர்மறையானது. எந்த 2 சட்டங்களுக்கு எதிர்மறையானதுன்னா, ஒன்று அரசாங்க சட்டம், ரோமர்களுடைய சட்டம். 2வது தேவனுடைய சட்டம். இந்த 2 சட்டமும் பொதுவாகவே நாமும் கூட இன்னைக்கு உலகத்தில் வாழுகிற பொழுது நம்முடைய வாழுகிற இடத்தை சார்ந்த சட்டங்கள் நமக்கு உண்டு. நெக்ஸ்ட் தேவனுடைய சட்டம் என்று ஒன்று உண்டு. இந்த 2 சட்டங்களும் ஒரு கிறிஸ்தவராய் நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரண தண்டனை என்பது இந்த 2 சட்டத்திற்கும், இந்த 2 நீதிக்கும் எதிர்மறையான ஒரு சட்டமாகவே பார்க்கப்பட்டது. முதல்ல இந்த பார்வையில் நாம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற போது இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டதோ பிரசங்கம் அதிலிருந்தே நடத்தப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த இயேசுவை பிரசங்கித்தாங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. சரி, தேவன் இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும்படியாக தீர்மானித்திருந்தாரா அப்படின்னு கேட்டானதுங்க, கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அல்லது இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வாசிக்கிற பொழுது, உபாகமம் 21, 22, 23 கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. நாம் பார்க்கணும், பல சமயங்களில் தேவனுடைய சட்டங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை முன்னிட்டு அல்லது உலக மக்களுடைய ரட்சிப்பை முன்னிட்டு சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதுல ஒரு சட்டம் என்னன்னா, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர்ல வாசிக்கிற போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மரத்திலே தொங்கப்பட வேண்டும். கிறிஸ்து நமக்காக சாபமாகிறார், நியாயப்பிரமாணத்துடைய சாபத்தை அவர் வாங்கிக்கிறாரு அப்படின்றது தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது. இதை சார்ந்தே இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டங்க கிடையாது. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 23 அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் பதிவு செய்கிற போது அதை பதிவு செய்கிறார். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற பொழுது, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை தேவன் முன் அறிந்திருந்தார், முன் நிர்ணயித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுப்பதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய வேண்டும் இருந்தீங்க இல்ல, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவங்கள சிலுவையிலே அறைஞ்சிட்டீங்க அப்படின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ரோமர்களுடைய மரண தண்டனை என்பது அல்லது ரோமர்களுடைய தண்டனை என்பது மிகுந்தனதுங்க, கொடூரமாகனதுங்க இருக்கும். அந்த தண்டனைக்கு என்ன பண்ணலாம், ஒருத்தர் மரிச்சிடலாம் இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 27, நான் நேரம் வசனத்துக்கு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே பவுல் சீலா ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. சிறை கதவுகள் திறக்கப்படுகிறது. ரொம்ப நிசப்தமாக இருக்கிறது. சிறைச்சாலைக்காரன் பயந்துட்டான், எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவனுடைய செயலை நீங்க பார்க்கிற பொழுது 27 வாசிக்கிற பொழுது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இப்ப நம்ம ஊர்ல ஓட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்னதுங்க, ஃபர்ஸ்ட் என்னதுங்க ஒரு சஸ்பென்ஷன் இல்லையா, அதுக்கப்புறம் என்னதுங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லையா, அப்படிதான் என்னதுங்க நடக்கும். ஆனா இங்க பாருங்க, அவங்க ஓடிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறாருன்னா தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான். அப்போ ரோமர்களுடைய தண்டனை எவ்வளவு வேதனையா இருந்தா அவர் இந்த ஒரு முடிவு எடுப்பார், என்னதுங்க நான் செத்தே போயிடுறேன்டா அப்படின்னு ஏன் முடிவு எடுக்கிறாருன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும். அப்போ ரோமர்களுடைய மரண தண்டனை என்பது இயல்பாக என்னதுங்க ரொம்ப கொடூரமான ஒரு என்னதுங்க விஷயம். அதுல விசேஷமா என்னதுங்க சிலுவை மரணம். சிலுவை மரணம் என்பது ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. பொதுவாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய சமுதாய சீர்கேடு செய்கிறவர்கள், சமுதாய குற்றம் செய்கிறவர்கள், கொலைகாரர்கள் அல்லது கள்ளர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துனுடைய வலதுபுறம் இடதுபுறம் இருந்தது 2 பேரும் கள்ளர்கள் தான் இல்லையா. இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யும்படியாக பிலாத்து ஒரு ஆஃபர் வைக்கும் போதும் கூட இல்லையா. ஆமா, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, சிலுவை மரணம் என்பது பொதுவாக ரோமர்களுக்கு இருக்கிற இயல்பான சட்டங்கள் என்னதுங்க கிடையாது. இட் இஸ் ஸ்பெஷல் கேஸ். இன்னைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கறது கிடையாது. மரண தண்டனை கொடுக்கணும்னு ரொம்ப ஆழமான அல்லதுங்க ஒரு சமுதாய சீர்கேடு செய்யக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் மரண தண்டனை கொடுப்பாங்க. ஒரு கொலைலாம் பண்ணானதுங்க யாருக்கு மரண தண்டனை கொடுக்குற மாதிரி கிடையாது. ஒரு ஆயுள் தண்டனை இல்ல 2 ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 14 28 வருஷம் சொல்லுவாங்க. அல்லது சாகுமுறை ஆயுள் தண்டனை. இதெல்லாம் கடந்துதான் லாஸ்ட்ல சாகுமுறை தூக்குன்றது கடைசி ஸ்டேஜ் தான். அப்படி போல ரோமருடைய இந்த சிலுவை மரணம் இட் இஸ் நாட் வெரி கேஷுவல் தண்டனை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல். இயேசு கிறிஸ்துவுக்கு இது செய்யப்பட்டதுங்க ஒரு பெரிய அநீதி. சட்ட ரீதியாக பார்க்கிற பொழுது, ரோமருடைய சட்ட ரீதியாக பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு அநீதி என்ன பண்ணாங்க அவங்க செஞ்சாங்க தான் பார்க்கிறோம் இல்லையா. யோவான் 18 மார்க் 15:7 வாசிக்கிற பொழுது, கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்கள் பாரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். 18:40 அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இவனை அல்லவா பாரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பாரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணும்படியாக அந்த தேசாதிபதி என்ன பண்றாருன்னா ஒரு ஆஃபர் வைக்கிறார். பாரபாசை விடுதலை பண்ணுமா, இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பாரபாசை விடுதலை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கள்ளன், ஒரு கொலைபாதகன்,
செய்த எந்த செயலையும் யார் செய்யலைங்க? இயேசு கிறிஸ்து செய்யல. அப்போ அவர் ஒரு சிலுவை மரணம் அடைய வேண்டி என்னதுங்க, ஒரு எந்த தவறு என்னதுங்க, அரசாங்க சட்ட ரீதியாக ரோமர்களுடைய சட்ட ரீதியாக என்னதுங்க அவர் செய்யல. ரைட். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மேல வைக்கப்பட்ட குற்றம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏன் கொலை செஞ்சாங்க அல்லது ஏன் அதை சென்டென்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பார்க்கிற பொழுது, யூதருடைய காரியங்களை பார்க்கிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 65-66 வாசிக்கிற பொழுது, சிலுவை மரணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தவறு யார் செய்யலைங்க? இயேசு கிறிஸ்து செய்யல. மத்தேயு 26-65-66 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா பிளாஸ்மி இல்லையா? தேவ தூஷணம் சொன்னான். தேவ தூஷணம் சொல்லுவதற்கும் அரசாங்க சட்டத்துக்கும் என்னதுங்க எந்த சம்பந்தம் என்னதுங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து மேல வைக்கப்பட்ட குற்றம் என்னன்னா, அவர் என்னதுங்க தேவ தூஷணம் சொன்னாரு, அவர் தன்னை தேவன் என்று சொன்னாரு, அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரு, அவர் தன்னை தேவர் என்று சொன்னாரு. இதுதான் அவர் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தவிர அரசாங்கத்துக்கு விரோதமாக எந்த சட்டத்தை தவறு இயேசு கிறிஸ்து செய்யல. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அவருடைய பார்வையில் நம்ம சொல்லுகிறவருங்க ஒரு பெரிய அநீதி அவருக்கு நடக்கப்பட்டது அரசாங்க சட்ட ரீதியாக. உங்களுக்கு தெரியும், பவுலை குறித்து பேசுகிற பொழுது கூட என்னதுங்க இதே பிரச்சனை தான் வந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல என்னதுங்க தேசாதிபதி என்ன சொன்னாருங்க, இல்லை இது அவங்க மதத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அதனால நான் இதை விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்துங்க. அந்த டைம்ல என்னதுங்க பவுல் என்னதுங்க ராயருக்கு என்னதுங்க அபயமிடுவாரு, என்னதுங்க கேஸ் என்னதுங்க ரோமன்ஸுங்க சக்கரவர்த்தி கிட்டதுங்க போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற பிரச்சனை, இயேசு கிறிஸ்து மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னன்னா தேவ தூஷணம் தான். அவர் எந்த விதமான சமுதாய சீர்கேடும் கொலை செய்ததாகவோ அல்லது திருடினதாகவோ அல்லது மற்ற எந்த என்னதுங்க கிரிமினல் ஆர் சிவில் என்னதுங்க சட்டத்தை என்னதுங்க அவர் பிரேக் பண்ணல. அவர் செய்தது என்னதுங்க இவருடைய பார்வையில், யாருடைய பார்வையிலனா இல்லையா பிரதான ஆசாருடைய பார்வையில் இவர் என்னதுங்க தேவ தூஷணம் சொன்னாரு. ஒரு சரி அப்படி அவங்க சொல்லியிருந்தா கூட குற்றம் சாட்டினவர்கள் யூதர்கள், குற்றம் சாட்டப்பட்ட ஒரு யூதர் இல்லையா? யார் குற்றம் சாட்டினார் என்று சொன்னால் பிரதான ஆசிரியர்கள், அவங்க யாருங்க யூதர்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் யாருங்க, இவர் ஒரு யூதன். அப்போ இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த காரியத்தில் இருந்துங்க எந்த சட்டம் தான் இங்க வந்திருக்கணுங்க? யூத சட்டம் தான் வந்திருக்கணும் இல்லையா? லேவியராகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, லேவியராகமம் 24:16 கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லோரும் அவனை கல்லறிய வேண்டும், பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரை நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மேல சாட்டப்பட்ட குற்றம் என்னன்னா தேவ தூஷணம் செய்கிறது. அப்ப என்ன அதுக்கு தண்டனை அப்படின்னா கல்லறிந்துங்க சாவடிக்கணும். ஒருவேளை அவங்க சென்டென்ஸ் பண்றதா இருந்தால் கூட என்னதான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா கல்லறிந்து தான் என்னதுங்க அவர் என்னதுங்க கொலை செய்திருக்க வேண்டும். அப்போ சட்டத்தின் பார்வையில பார்க்கிற பொழுது எந்த வகையில பேசினாலும் இருந்துங்க இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் என்பது இருந்துங்க அது ரோம அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் இருந்துங்க அது இருந்துங்க ஜஸ்டிஃபை என்னதுங்க பண்ண முடியாது. ஒண்ணு. சரி ரைட், நம்ம இதுக்குள்ள வருவோமே, எதுக்குள்ள வருவோம் அப்படின்னா நியாயப்பிரமாண சட்டத்துக்குள்ளாக வருகிற பொழுது இல்லையா, சரி தேவனுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து ஏதாவது தவறு செஞ்சாரா அப்படின்னு கேட்டா ரொம்ப பல சமயங்கள் பல வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். இதே பேதுருல வாசிக்கிற போது 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிற போது ஸ்டார்டிங்கே இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 ஆமா, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரு, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல. ரைட்டா? எந்த சட்டத்தின் பிரகாரம்? நியாயப்பிரமாண சட்டத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற போது எல்லாருக்கும் இது பொருந்தினாலும் எதா யாருக்குங்க? ரோமர் 3:23 வாசிக்கிற பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துக்கு என்னதுங்க இது பொருந்தாது. என்ன பொருந்தாதுங்க? அவர் பாவம் செய்தார் என்பதுங்க பொருந்தாது. நியாயப்பிரமாண சட்டத்தின் பிரகாரம் பொருந்தாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லுகிற போது அந்த பகுதி நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கிற பொழுதும் கூட இருந்துங்க, இயேசு கிறிஸ்து இமீடியட்டா கவுண்டர் பண்றாரு, நான் மட்டும் கிடையாதுரா அப்படின்றாரு. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகள் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறியதில்லை, நீர் மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடினாலே உண்மையில் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அதுக்கு சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமார் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மட்டும் கிடையாது, நீங்களும் யார் தாங்க? தேவர்கள் தான். எப்படின்னா, தேவ வசனத்தை இருந்துங்க பெற்றுக்கொண்டவர்கள், those who receive இருந்துங்க law இருந்துங்க, they are all இருந்துங்க gods, இல்லையா? அப்படிதான் இருந்துங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் மட்டும் கிடையாது, நீங்களும் யார் தாங்க? தேவர்கள் தான் இருந்துங்க இயேசு கிறிஸ்து இருந்துங்க சொல்லுகிறார். அப்போ நியாயப்பிரமாண சட்டத்தின் பிரகாரம் கூட இருந்துங்க அவங்க என்ன பண்ணுதுங்க, அவர் என்னதுங்க குற்றம் சாட்டுறதுங்க முடியாது, இல்லையா? ஆமா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிற பொழுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிற பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்னதுங்க பாவம் ஆக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யல, அவர் பாவம் அறியாதவர், அவர் நமக்காக என்னதுங்க பாவம் ஆக்கப்பட்டார். யாருங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். அப்போ இன் போத் த கேசஸ், என்ன 2 கேஸ்லயும்னா, இயேசு கிறிஸ்துவை ரோம அரசாங்க சிவில் சட்டத்தின் பிரகாரம் அல்லது கிரிமினல் சட்ட பிரகாரம் அவரை குற்றவாளி என்று அவங்களால தீர்க்க முடியாது. சரி, அவர்களுடைய யூதர்களுடைய நியாய பிரமாணத்தின்படி அவரை குற்றம் சாட்ட முடியுமான்னு கேட்டதுங்க, அங்கேயும் சாட்ட முடியாது. ஏன்னா அவர் என்னதுங்க பாவம் செய்யவில்லை, அல்லது பிரமாணத்தை மீறுவதே பாவம். இயேசு கிறிஸ்து எந்த நியாய பிரமாணத்தை மீறாம அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். அப்போ இந்த பாயிண்ட்ல வாசிக்கும் போது, இந்த ஜுடிஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும் சரி, அல்லது முசேக்கியல் லாவுடைய பார்வையிலா இருக்கட்டும் சரி, சட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்துவை எந்த வகையில் குற்றம் சாட்ட முடியாது. இது எல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார் என்று சொன்னால், அந்த அநீதியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அது யாருக்காகனா நம்முடைய பாவங்களுக்காக. இதெல்லாம் நாம ஏன் படிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு இழைக்கப்பட்டிருந்துங்க ஒரு பெரிய என்னதுங்க ஒரு அநீதி. என்ன அநீதிங்க? அவர் பாவம் செய்யாம அவர் என்னதுங்க சிலுவையில் இருந்துங்க அறையப்பட்டார். அப்போ அது யாருக்காகனா என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் என்னதுங்க அடிக்கப்பட்டார். ரைட். இங்க நாம் பார்க்கிற பொழுது இரண்டாவது வசனம், அதே வசனத்துடைய 2வது பாகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, நம்ம மீண்டும் அந்த பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 3 காரியங்களுக்கு பேசப்படுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். குணமாகுதல் என்று சொல்லுகிற பொழுது, இல்லையா? ஆமா, ஹீல்டு அப்படின்னு பேசுறது. இது என்ன கான்டெக்ட்ல பேசுவோம் அப்படின்னு சொன்னானதுங்க, திஸ் குணமாகிறது என்பது எப்போ குணமாகுது அப்படின்னு சொன்னானதுங்க ஒரு சிக்கா இருக்கும்போது, இல்லையா? எகைன் தெரிஞ்சுங்க, இது என்ன டேர்ம்ல பேசுற பொழுதுங்க ஒரு மருத்துவ ரீதியாக பேசப்படுகிறது, மெடிக்கல் டேர்ம்ல பேசப்படுகிறது. என்ன மெடிக்கல் டேர்ம்ல பேசப்படுதுன்னா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். வேதம் பல சமயங்கள்ல பாவத்தை எதற்கு தான் இதுங்க ஒப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த வியாதிக்கு ஒப்பிட்டு பேசுகிறது, இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எரேமியா 8ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிற பொழுது, எரேமியா 8ஆம் அதிகாரம் 22 கிலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ அப்படின்றார். ரண வைத்தியம் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் அப்படின்னு கேட்கிறார்.
திஸ் இஸ் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் இருந்துங்க பிசிக்கல் இருந்துங்க இன்ஃபர்மிட்டி. சரீரத்தில் இருக்கிற உபாதையை குறித்து பேசல, பாவத்தை குறித்து பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி, எரேமியா ரொம்ப போராடுறார். ஏன்னா he is the one இருந்துங்க, he proclaimed இல்லையா, நீங்க 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமையா போக போறீங்கன்னு எரேமியா தீர்க்கதரிசி இருந்துங்க பாட்டா பாடுறார். எரேமியாவுக்கு அடுத்த ஒரு புக் உண்டு, நீங்க பார்த்துருக்கலாம் இல்லையா, அதுக்கு பேர் என்னதுங்க, புலம்பல். புலம்பி தள்ளுவார் அவர் அந்த தீர்க்கதரிசிக்கு பேர் என்னதுங்க, புலம்பல் தீர்க்கதரிசி. ஏன் தெரியுமா, புலம்பிக்கிட்டே இருப்பார். டேய் மனம் திரும்புங்கடா, மனம் திரும்புங்கடா, மனம் திரும்புங்கடா என்னதுங்க, புலம்பிக்கிட்டே என்னதுங்க இருப்பார். அதால தான் என்னதுங்க அவர் புலம்பல் என்ற ஒரு புத்தகமே உண்டு. எந்த அளவுக்கு தேவன் சொல்வார்னா, இவருடைய புலம்பலை கேட்டுட்டு எரேமியா கிட்ட, சரி நீ இவ்வளவு புலம்புற, நீ வீதிக்கு போ, ஒரே ஒரு நீதிமானை கொண்டு வா, நான் மன்னிச்சிடறேன்னு. ஒருத்தனை கொண்டு வா, நான் என்ன பண்றேன், மன்னிச்சிடறேன்னு. அப்ரஹாம் கிட்ட பேசும்போதாச்சுங்க கடைசியில 10 வந்து நின்றுச்சு. இவங்களுடைய பாவம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எரேமியா கிட்ட சொல்லுவாரு, நீ வீதியில் போ, ஒரு ஆளை கூட்டிட்டு வா, நான் என்ன பண்றேன், மன்னிப்பு தரேன்னு. இந்த மனுஷன் அந்த அளவுக்கு புலம்புவாரு, உங்களை தேவன் தண்டிக்க போறாரு. ஆனா பேரலா என்ன பண்ணுவாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, இந்த பாருங்க நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அப்படிலாம் நம்மளை தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது எரேமியா மட்டும் இருந்துங்க சொல்லிக்கிட்டே இருந்தாரு, தேவன் தண்டிப்பாரு, 70 வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அடிமையா போவீங்க என்று சொன்னார். அப்ப அந்த டைம்ல தான் போயிருங்க தேவன் கேட்கிறாரு, இல்லையாப்பா தைலம் இல்லையா, தைலம்னா என்னதுங்க, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுங்க, ஜண்டு பாம் இல்லையா, அமிர்தாஞ்சன் இல்லையா, இல்லையா அந்த காலத்துல இருந்துங்க பயன்படுத்துறதுங்க இல்லையா, ஆமா மெடிசன் இருந்துங்க எப்பவுமே இருந்துங்க ஆயின்மெண்ட்ல தான் இருந்துங்க இருந்துச்சு. அவர் சொல்றாரு, பிசின் தைலம் இல்லையா, ஏன் இன்னும் என்னதுங்க அங்க ரண வைத்தியம் இல்லையா இல்லையா, ஏன் இன்னும் என்னுடைய மக்கள் என்னதுங்க திருந்தாம இருக்கிறாங்கன்னு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பல சமயங்களிலே வேதத்திலே பாவங்கள் எதற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறதுனா, வியாதிக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது இல்லையா. ஆமா, கீழே வாசிக்கிற எரேமியா 14 வாசிக்கிற பொழுது, எரேமியா 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிற பொழுது சொல்றாரு, எரேமியா 14:19-20, யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, சியோன் உம்முடைய ஆத்மாவுக்கு அரோசியமாயிற்றோ, நாங்கள் ஆரோக்கியம் அடையாதபடி எங்களை ஏன் அடித்தீர், சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து, கர்த்தாவே எங்கள் தீமையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அப்ப என்ன பேசுறோம்னா, many times the sin is always considered. எப்படி பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா இல்லையா, ஆமா ஆரோக்கியம் இல்லாத இல்லையா, ஒரு பலவீனமான ஒரு சோர்வடைந்த நிலையை குறித்து வேதாகம் பேசுகிறது. அப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாமும் கூட என்னதுங்க அப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்குள்ளாக இல்லையா, இப்படி சொன்னா நமக்கு புரியும். பல சமயங்கள் என்னதுங்க, இதை படிக்கலாமே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது, பாவத்தை பிறப்பிக்குது, பாவம் பூரணமாகிற போது மரணத்தை பிறப்பிக்கிறது. 3 stages ஆஃப் என்னதுங்க இல்லையா, 3 stages ஆஃப் என்னதுங்க சிக்னஸ் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்னதுங்க பலவீனம், 2வது என்னதுங்க வியாதி, 3வது என்னதுங்க மரணம். பலவீனமாக இருக்கும்போது கவனிக்கலன்னா அது அது வியாதி ஆகிடும், வியாதியை கவனிக்கலாம் இருந்துங்க அது மரணத்தில் கொண்டு போயிடுதுங்க விடும். இப்போ எல்லாருக்கும் எதை குறித்து பெரிய பாரம், பெரிய கவலை அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரத்தை குறித்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை உண்டு. அண்ட் எஸ்பெஷலி திஸ் ஜென்ரேஷன் இருந்துங்க ஹேஸ் அதுங்க கிரேட் எடுதுங்க ஃபியர் நடந்துங்க அபவுட் தட் இருந்துங்க த லைஃப். ஒரு காலத்தில் இருந்துங்க பெருசாக அதை பற்றி இருந்துங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துங்க கிடையாது இல்லையா. மரணம் மக்களுடைய பார்ட் ஆஃப் இருந்துங்க, ஒரு லைஃப் ஆனதுங்க மக்களுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு போதுமான படிப்பறிவு மக்களுக்கு இல்லாட்டி கூட அதை பற்றி இருந்துங்க அவங்க கவலைப்படல இல்லையா. நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் 17 பேர் 18 பேர், கடைசியில் பார்த்தா இருந்துங்க அதில் 3-4 நாள் தானே நிற்கும், நடுவில் நிறைய பேர் இருந்துங்க இறந்து போயிருப்பாங்க. இது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு இருந்துங்க அந்த டெத் ரேட் இருந்துங்க டியூரிங் பிரெக்னன்சி இருந்துங்க ரொம்ப இருந்துங்க கம்மியாயிடுச்சு.
ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ மக்களுக்கு அது பெருசானதுங்க, ஒரு ஒரு பெரிய பாரமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உடம்புல வந்துங்க ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா வி ஆர் ஃபியரிங். ஏன்னா நமக்கு மரணத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு அச்சம் உண்டு. கரெக்டா? ஒரு மரணத்தை குறித்து ஒரு பெரிய அச்சம் உண்டு. சரி, அப்படியே வாழ்ந்துட்டாலும் எவ்வளவு நாள் வாழ்ந்துருவாங்க? 70 பலத்தின் மிகுதியால் 80. அதை தாண்டி அந்த லைன் கட்டாய் போய் தான் ஆகணும். எப்படி பார்த்துக்க முடியும்? ஐ திங்க் 2 days பேக் நீங்க நியூஸ்லாம் பார்த்துடலாம். அல்ல நியூஸ்ல வந்துச்சான்னு தெரியல, பேப்பர்ல வந்துச்சுங்க, நீங்க பார்த்துடலாம். கிங் சார்ல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருன்னு தெரியலையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிங் சார்ல்ஸ், அதாவது இந்த உலகத்தையே ஆண்டு எலிசபெத் அம்மாவுடைய பையன். அவருக்கு இப்போ சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு நோய் வந்திருக்கு. ரைட்டா? நீங்கள் போய் பேப்பரில் போய் படித்து பார்த்துங்க. கரெக்டா? அவங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா, அவங்களுக்கு இல்லாத என்ன பொருளாதாரமா, அவங்களுக்கு தெரியாத டாக்டரா? யோசிச்சு பாருங்க. ஐ திங்க் இஸ் இன் 75 நினைக்கிறேன். அவர் 75 வயசு ஆல்மோஸ்ட், இல்லையா? அவங்க அம்மா செஞ்சுரி வச்சாங்க நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட், இல்லையா? என்ன சொல்றோம்? நாம் எவ்வளவு பாதுகாத்தாலும் மக்களுக்கு எது எது உறுதினா மரணம் என்பது உறுதி. எவ்வளவு பர்ஃபெக்டா பாதுகாத்தாலும் என்னதுங்க, எவ்வளவு பெரிய ஜில்லா ஆளா இருந்தாலும் என்னதுங்க, ஒரு ராஜாவுக்கு என்னதுங்க இந்த நிலைமை தான். எந்த ராஜா? இந்த உலகத்தையே என்னதுங்க ஆண்ட ராஜா, அவர்களுக்கு என்னதுங்க இந்த நிலைமை தான். அப்போ இயல்பாகவே மரணத்தை குறித்து ஒரு பெரிய பயம் இருக்குது. ஆனா அது யதார்த்தம். எது யதார்த்தங்க? மரணம் என்பது யதார்த்தம். 70 பலத்தின் மிகுதியால் 80. இதை குறித்து கவலைப்படுகிற நாம் எதை குறித்து கவலைப்படுகிறோமா? நம்முடைய ஆத்துமா பாவத்துக்குள்ளாகி மரணத்திற்குள்ளாக போகுமே, அதை குறித்து கவலைப்படுகிறதா? எந்த மரணங்க? 2ஆம் மரணம். நரகம் என்கிறதான 2ஆம் மரணத்தை குறித்து ஏதாவது கொஞ்சமாச்சும் கவலை இருந்ததுன்னு சொன்னா நாம் இந்த ஆத்துமாவை எவ்வளவு பாதுகாப்பாய் பார்த்திருப்போம். இந்த சரீரத்தில் வியாதி வரக்கூடாது, பலவீனம் வந்துச்சு என்ன பண்றோம்? டாக்டர் சொல்றாரு நடன்றாரு, டாக்டர் தண்ணி குடின்றாரு, இல்லையா? டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு, எல்லாத்தையும் செய்யறோம். கரெக்டா? என்னென்னமோ சொல்றாரு, எல்லாத்தையும் செய்யறோம். அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க, இதை சாப்பிடணுன்றாங்க, இதை இந்த டைம்ல சாப்பிடணுன்றாங்க, இது இவ்வளவுதான் சாப்பிடணுன்றாங்க, இதை சாப்பிடவே கூடாதுன்றாங்க. இது எல்லாத்தையும் செய்யறோம். ஏன் செய்யறோம்னா மரணத்தின் மீது வருதுங்க எங்கேயோ ஒரு பஞ்ச் இருக்குது. இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். கரெக்டா? எந்த மரணத்தை குறித்துங்க? சரீர மரணத்தை குறித்து எல்லாருக்கும் ஒரு சரியானதுங்க ஒரு அச்சமும் ஒரு கவலையும் ஒரு வருத்தம் இருக்கும். அதை கடந்து போவதற்கு ஒரு வயசு இருக்குது, இல்லையா? அதை கடந்து போகிற பொழுது அது வேற விஷயம். பல சமயங்கள் நீங்கள் என்ன, நான் பல சமயங்களில் சொல்லியிருக்கேன் இல்லையா? பல சமயங்களில் நீங்கள் வாக்கிங்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தாவால் நடக்கவே முடியாது. அவர் கை சுற்றின்னு இருப்பார். எங்கே உட்காந்து பார்க்கில் உட்காந்து கை சுற்றின்னு இருப்பார். ஏற்கனவே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். கரெக்டு? என்ன சொல்றோம்? அங்கே ஒரு அச்சம் இருக்கிறது, அதை குறித்து ஒரு அக்கறை இருக்கிறது. அச்சம் என்பது அக்கறையை சார்ந்து வருகிறது. அப்போ அதுக்கு நம்ம இவ்வளவு கவலைப்படுறோமே, அதை நீங்க என்னதான் பார்த்துக்கிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அது போய் தான் ஆனுமே. எதை குறித்து நமக்கு கவலை இருக்கணும்னா நம்முடைய ஆத்துமா பாவத்திற்குள்ளாக இருக்கிற அந்த வியாதியை குறித்து என்றைக்காவது கவலைப்படுகிறோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது அதற்கு என்ன இருக்குதுங்க, ஒரு மரணம் இருக்கிறது, ஒரு நரகம் இருக்கிறது. அதை குறித்து நமக்கு உண்மையிலே கவலை வருகிறதா? அதுதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து நம்மளை குணமாக்கினார் சொல்றாரு. அவருடைய தழும்புகளால் குணமானோம் சொல்றோமே. எந்த மரணத்தை குறித்து பேசுகிறார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிற பொழுது அந்த மரணத்தை குறித்து பேசுகிறார். எபிரேயர் 2:15 வாசிக்கிற பொழுது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளால் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலம் எல்லாம் என்னதுங்க ஒரு மரண பயம் வந்தது. என்னதுங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இன்னைக்கு என்னதுங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, என்னுடைய பாவங்கள் கழுகப்பட்டு நான் இன்றைக்கு என்னதுங்க நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் யாரால் இருந்துங்க? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். எந்த மரணத்தை பத்தி பேசுகிறதுங்க? 2ஆம் மரணத்தை பத்தி பேசுகிறது. முதலாவது தெரியலங்க, இல்லையா? லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுல இருக்குது. பட் 2வது மரணம், ஃபர்ஸ்ட் மரணத்தை நம்ம தவிர்க்க முடியாது, இல்லையா? அதாவது இங்க சரீர மரணத்தை இருந்துங்க நாம் யாருங்க தவிர்க்க வேண்டியதுங்க முடியாது. வசனம் தான் சொல்லுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது 70 இருக்கலாம், 75 இருக்கலாம், 80 இருக்கலாம், 85 இருக்கலாம், 90 இருக்கலாம், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். பெரிய நம்பராகவே சொல்லுவேன், ஹாப்பியா இருப்பீங்க.
கருதுனே ஒரு 75லேருந்து இருந்துங்க ஒரு 90 வரைக்கும். ஒரு 100 சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி சார் 100 கூட வச்சுங்க. ரைட்டா, 100 கூட வச்சுங்க. கருதுனே. ஆனால் அது கண்டிப்பா கன்ஃபார்ம்டு. ஆனால் எதை நாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அதை நாம் தவிர்க்க முடியும். அது என்னதுங்க? இயேசு கிறிஸ்து எடுத்துட்டாரு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஃபேக்டர் யோசிச்சு பாருங்க. நம்மளால் என்னதுங்க? நீதியாய் வாழ்ந்தா, பரிசுத்தமாய் வாழ்ந்தா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா, தேவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ்ந்தா, நமக்கு என்னதுங்க? அந்த மரணத்திலிருந்து நாம் ஷூரா தப்பிச்சு கொள்ளலாம். டாக்டரால் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் செஞ்சாலும் என்ன சொல்லுவாருங்க டாக்டருங்க? இதெல்லாம் நம்ம செய்கிறோம், நம்ம முயற்சி பண்ணுறோம், கடைசியில் யார் தாங்க காப்பாற்றணுங்க? கருதுனே. ஆனால் இதை நம்ம ஷூரா சொல்லலாம். எதை ஷூரா சொல்லாங்க? நாம் வசனத்தின் பிரகாரம் வாழ்ந்தால், சத்தியத்தின் பிரகாரம் வாழ்ந்தால், நாம் நீதியாய் வாழ்ந்தால், நிச்சயமாகவே இரண்டாம் மரணத்தில் நமக்கு என்னதுங்க? பங்கு கிடையாது என்பதுங்க 100% நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார். அதில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பதிவு செய்கிறார். மூன்றாவது அதே பகுதியில் நான் முடிச்சிடறேன். மூன்றாவது அதே பகுதியில் மூன்றாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இல்லையா? ஆமா சார், அது முடிச்சிருமே. இன்னும் 2 வசனம் இருக்கு, நான் அதையும் நம்ம படிச்சலாம் இல்லையா? இந்த சிக்னஸை பற்றி பேசும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிற பொழுது, மத்தேயு 9:11-12 அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவியோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு என்னதுங்க? வேண்டியதில்லை என்னதுங்க அவர் சொல்றார். அப்போ வேதாகமம் இந்த பாவத்தை, இந்த அக்கிரமத்தை வேதம் எதோடு ஒப்பிட்டு பேசுகிறதுன்னு என்னதுங்க? வியாதியோடு ஒப்பிட்டு பேசுகிறது அப்படின்னு பேசுறாரு. இந்த நேரத்தில் சொல்லும்போது ஒரு காரியத்துக்கு இருந்துங்க நம்ம சொல்லணும் இல்லையா? இங்கே இவங்க பேசும்போது எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் இருந்துங்க இப்படிப்பட்ட மக்களோடு உட்காருகிற பொழுது ஒரு பெரிய என்னதுங்க? ஒரு அருவருப்பு என்னதுங்க பேசப்படுகிறது. அப்போ இயேசு சொல்றாரு, இல்லப்பா பிணியாளிக்கு தான் என்னதுங்க? யார் தேவை? வைத்தியம் தேவைன்னு பேசுகிறார். ஒரு வாட்டி இது வரலாறு. மதர் தெரசா இருக்காங்க இல்லையா? அவங்க கல்கட்டாவில் இது மாதிரி இந்த குஷ்டரோகிகளுக்காக என்னதுங்க பெரிய என்னதுங்க உதவிகள்லாம் செய்கிற பொழுது ஒரு கூட்டத்தார் போய் என்னதுங்க அந்த காலத்தில் இருந்த பிரைம் மினிஸ்டர் இருந்துங்க நேருகிட்ட போய் சொன்னாங்களாம், இந்த அம்மா பாருங்க, வேற ஊர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா மதம் மாற்றுறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிறிஸ்தவங்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை நீங்கள் என்ன பண்ணுங்க? நாடு கடத்தணும், அந்த அம்மாவை என்னதுங்க இந்தியா விட்டு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், நேரு சொன்னாராம், கரெக்ட், நீங்கள் சொல்கிற வாதத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், நாம் அந்த அம்மா என்னதுங்க நாடு கடத்திடலாம். ஆனால் அந்த அம்மா செய்கிற வேலை யார் செய்ய? உங்களில் யாராவது ஒரு ஆள் செய்வீங்களா? குஷ்ரோகியை நீங்கள் எடுத்து கழுகி தொடச்சி ரைட்டா உங்களால் செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சால் நட பண்ணலாம். அந்த அம்மா என்னதுங்க நாடு கடத்திலான்னு சொல்லும்போது என்னதுங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சைலண்டானதுங்க போயிட்டாங்க. இது உண்மை நடந்த சம்பவம். என்ன சொல்றேன்னா, இயல்பாகவே பாவிகள் கூட உட்காருகிற பொழுது என்னதுங்க, அல்லது இப்படிப்பட்ட வியாதிஸ்தர்களோட உட்காரும் போது மக்களுடைய பார்வை என்னதுங்க டிஃப்ரெண்டா இருக்கு. அது அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என்னதுங்க ஒரே மாதிரி தான் என்னதுங்க மக்களுக்கு இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அதனால வேதம் சொல்லுது, நல்லவனுக்கா ஒருவேளை என்னதுங்க ஒருவன் என்னதுங்க மரிக்க துணிவான். கேட்டுதுனே, நாம் பாவிகளா இருக்கிற பொழுது, நாம் சத்துருக்களா இருக்கிற பொழுது, நாம் பலனற்றவர்களா இருக்கிற பொழுது, நாம் துரோகிகளா இருக்கிற பொழுது கிறிஸ்து நமக்கானதுங்க மரித்திருக்கிறார். எதற்காகனா நாம் சுகமடையும்படியாக. ரைட். மூன்றாவது 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 1 பேதுரு 2:25 சிதறண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்போதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமான இடத்துல திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ மூணாவது பேசுறாரு. ஃபர்ஸ்ட் சட்ட ரீதியாக பேசுகிறார், இரண்டாவது மெடிக்கல் ரீதியானதுங்க பேசுகிறார், மூன்றாவது நாம் பார்க்கிற போது ஷெப்பர்டிங் இல்லையா, மேய்ப்பன். அப்போ இங்க கேட்கிறாரு பாருங்க, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்போதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியான இடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் சொல்றார். மத்தேயு 9:36 வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் இருந்துங்க மனதுருகி. அப்போ இயேசு கிறிஸ்து வெரி குட் இருந்துங்க ஷெப்பர்ட் என்றார், ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன். ஏன் பல சமயங்களில் இயேசு கிறிஸ்துவ மேய்ப்பன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் செய்றாங்க. இயேசு கிறிஸ்துங்க இப்படி கூட ஒரு வார்த்தை உண்டு, நீங்க கேள்விப்பட்டுக்கலாம். ஆமா, இயேசு கிறிஸ்து ஆடு மேய்ச்சாரு, எங்கால் என்னதுங்க மாடு மேய்ச்சாரு என்னதுங்க
சொல்ற மக்கள் பண்றாங்க இருக்கிறாங்க. கேட்டுதுனே ஏசு கிறிஸ்து ஆடு மேய்ச்சாருன்னா நான் எல்லாம் நினச்சிக்கிறேன். ஏசு கிறிஸ்து அப்படி போட ஒரு நாள் ஏசு கிறிஸ்து இருந்துங்க ஒரு இந்த வளையலான ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு இருந்துங்க ஒரு ஆடை இருந்துங்க தோளில் போடுற மாதிரி இருந்துங்க மக்கள் நினச்சிக்கிறாங்க. அவர் கையில் இருந்துங்க ஒரு ஒளியும் சுற்றியும் கொடுத்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். பேசிக்கலி ஹி வாஸ் இருந்துங்க கார்பெண்டர். ஏசு கிறிஸ்து என்னவா இருந்தாலும் இருந்தாருங்க. அவர் கடைசி வரைக்கும் இருந்துங்க அவர் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாங்க கார்பெண்டர் தான் இருந்தார். ஒரு சுற்றியும் ஒளியும் கொடுத்துருந்துங்க அவர் காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் ஏசு கிறிஸ்து எப்படி தான் காமிக்கிறாங்க, ஒரு ஆட்டை மேய்ச்சவர் மாதிரி இருந்துங்க காட்டுறாங்க. கேட்டதுனே அப்படிதான் பார்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் சொல்ற. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ற மேய்ப்பன் என்பதுங்க என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? லூக்கால சொல்றாரு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஏன்னா பல சமயங்களில் வேதத்திலே நீங்க பார்க்கிற பொழுது பயன்படுத்துகிற அனைத்து உதாரணங்களும் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆடியன்ஸுக்கு என்ன சொன்னா புரியும் கேடா? அப்போ அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுடைய ஒரு வாழ்வியலே எங்கிருந்து, எபிரேயருடைய வாழ்வியலே எங்க இருந்துங்க, அங்கிருந்து அப்ரஹாம்ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா they were all ஷெப்பர்ட்ஸ் தான். அவர்கள் மேய்ப்பரார்களாக இருந்தங்க அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு டீச் பண்ணும்போது எதை சொன்னா தான் டீச் பண்ணாதான் எனக்கு புரியுங்க. ஷெப்பர்டை பத்தி பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அதனால தான் இருந்துங்க அந்த வார்த்தையில இருந்துங்க அந்த ஊமையில அவர் பயன்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகள் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும்பளும் தேடி திரியானோ? அப்ப அவங்களுக்கு தெரியும் ஒரு மேய்ப்பன் என்ன செய்வான். 99 ஆடுகளை விட்டு இருந்துங்க அந்த ஒரு ஆடு பின்னாடி இருந்துங்க போகிறான். கீழே வாசிக்கிற பொழுது கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு இல்லையா, ஆமா, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலக்கத்தாரையும் கூடி வரவைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. கேட்டா அப்ப அப்படி போல இதை பல சமயங்கள் இருந்துங்க ஒவ்வொரு ஞானஸ்நானத்தை வருகிற பொழுது நம்ம பாட்டா பாடுவோம் அல்லதுங்க இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று சொன்னால் 7 சொல்றாரு, அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்ததுங்க சந்தோஷம் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிதான் இருக்கிறாருன்னா மனம் திரும்புகிற ஒரு ஆடை போல. அப்போ ஒரு ஆடு எப்படி தன்னுடைய மேய்ப்பனுக்கு செவி சாய்க்கிறதோ வேதம் என்ன எதிர்பார்க்குதுன்னா நாமும் கூட இருந்துங்க இயேசு கிறிஸ்து இருந்துங்க செவி சாய்க்க வேண்டும் வேதம் எதிர்பார்க்கிறது. ஏன்னா ஒரு மேய்ப்பன் அந்த அளவுக்கு செய்திருக்கிறார். இது செய்ய முடியுமா? இந்த வேதம் இந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார். நீங்க யோசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது இது உண்மைன்னு சொல்றாரு. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 யோவான் 10ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் வாசிக்கிறோம். கீழே வாசிக்கிற பொழுது, ஆமா 10ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிற பொழுது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை இடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவால் இருந்துங்க பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாய் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக என்னதுங்க தன்னுடைய ஜீவனை என்னதுங்க கொடுத்திருக்கிறார். ஓ, இது நடக்குமான்னு கேட்டா 7:12 வாசிக்கிற பொழுது, இதே 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது நல்லா பாருங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன், மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பீறி என்னதுங்க அவளை சிதறடிக்கும். அப்போ ஒரு ஆடுக்காக ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுப்பானா அப்படின்னு கேட்டா கொடுப்பான் என்பது இருந்துங்க அந்த ஆடியன்ஸுக்கு நல்லா தெரியும். எந்த ஆடியன்ஸுங்க? இஸ்ரேல் மக்களுக்கு இருந்துங்க, யூத மக்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு உண்மையான மேய்ப்பன். இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷனே கொடுக்க மாட்டான், கரெக்டா? ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்.
அதை எதை ஒப்பிட்டு பேசுறாருன்னா, இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இருந்துங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை இருந்துங்க அவர் சிந்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் வேதம் பேசுகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய மரணத்துல இருந்துங்க ஒரு பெரிய அநீதி இருந்துச்சு இல்லையா? அவருடைய தழும்புகளால் நாம் என்ன குணமாகிறோம். மூணாவது பேசுகிற பொழுது அவர் நடந்துங்க நம்மளை ஒரு ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறது போல இயேசு கிறிஸ்து நமக்காக இருந்துங்க தன்னுடைய ஜீவனை கொடுத்துருந்துங்க நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்கிற பொழுது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் யோவான் 10 இல்லையா, இதுதான் என்னதுங்க கண்டிஷன் கடைசியில் சொல்லுகிற பொழுது 10ஆம் யோவான் 10:15 வாசிக்கிறேன் பாருங்க. நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை என்னதுங்க கொடுக்கிறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் என்னுடையவளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ரெண்டு பேருக்கும் தெரியணும். நமக்கு இயேசு கிறிஸ்து தெரியணும், இயேசு கிறிஸ்துக்கு நம்மளை தெரியணும் இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, எனக்கு ஐஜியை தெரியும், கேட்டுதுண்ணே கேட்டுண்ணே, எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும், எனக்கு பிரசிடென்ட் தெரியும், அவங்களுக்கு நம்ம தெரியுமா? கேட்டுதுண்ணே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய ஆடுகளுக்கு என்ன தெரியும், அவங்கள என்னதுங்க எனக்கு தெரியும்ன்றார். 1-to-1 கான்டாக்ட்ன்றாரு. இந்த ஆடை ஏன் பயன்படுத்துற, மேய்ப்பனை ஏன் பயன்படுத்துறாருன்னா, 100 ஆடு இருந்தாலும், ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, 100 ஆடு இருந்தாலும் ஒன்று மிஸ் ஆனா அந்த நமக்கு மனுஷனுடைய முகமே ஞாபகம் இருக்காது. கருதுனே, மனுஷனுடைய முகமே என்னதுங்க, அட்லீஸ்ட் அவன் பார்த்து பார்த்து பழகினதுனால இருந்துங்க, இப்போ இவர் இந்த சகோதரி இப்படி இருப்பார், இந்த சகோதரி இப்படி நம்ம முகத்தை பார்த்து சொல்றான், ஆடு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப எந்த அளவுக்கு அந்த 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 ஆடுக்கும் அந்த மேய்ப்பனுக்கும் உறவு இருந்தால் அந்த 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 ஒரு ஆடு மிஸ் ஆகும் போது இருந்துங்க, இந்த ஆடு மிஸ் ஆச்சுருந்துங்க கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. அப்பதான் சொல்றாரு, எனக்கு நான் என்னுடைய அறிந்திருக்கிறேன், என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்றாரு. கீழே 19 சொல்றாரு, என்னுடைய ஆடு எப்படி தெரியும்? நம்ம சொல்லிக்கலாம், யாருங்க, நான் கூட அவருடைய ஆடு தான் சொல்லிக்கலாம். 16 சொல்றாரு, இந்த தொழுவத்தில் உள்ள இல்லாமல் வேறு ஆடும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமானதுங்க இருக்கிறோம். அப்போ நாம் அவருடைய ஆடு என்பதற்கு என்ன அடையாளம்னா, அந்த ஆடுனுடைய சத்தத்து, அந்த மேய்ப்பனுடைய ஆடுக்கு, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுங்க, செவி கொடுக்கணும். நான் ஒரு ஒரு கிளிப்பு பார்த்தேன், ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் கிடையாது இல்லையா, எந்த ஆடுக்கு நமக்கு அந்த பழக்கம் கிடையாது இல்லையா. ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது, 3 மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். 3 மேய்ப்பர்களும் போய் என்ன பண்றாங்க, சவுண்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேய்ப்பன் போய் சவுண்டு கொடுக்கும்போது இருந்துங்க அந்த ஆடு திரும்பவே இல்லை, அது பாட்டு இருந்துங்க மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. 2வது மேய்ப்பன் போய் என்னதுங்க சவுண்டு கொடுக்குறான், அந்த ஆடு இருந்துங்க திரும்பவே இல்லை. 3வது மேய்ப்பன் போய், அவன் தான் ஒன்று உண்மையானதுங்க மேய்ப்பன், அவன் போய் சவுண்டு கொடுக்குறான், எல்லாமே என்னதுங்க சாப்பிட்டு இருந்த ஆடுலாம் இருந்துங்க கிளம்பி வருது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. ஓ, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையா இருக்குல்ல. அப்போ அவருடைய ஆடா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு செவி கொடுப்போம். நீ வா அப்படின்னா இருந்துங்க, அதெல்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. கரெக்டு தானே? அவருடைய ஆடா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோங்க, நாம் அவருக்கு செவி கொடுப்போம். அப்போ இந்த 3 பார்வையிலும் வேதம் என்ன சொல்றதுன்னா, நமக்கு இப்படிதாங்க ரட்சிப்பு கிடைச்சிருக்குதுன்றார். ரைட்டா? அவருக்கு என்னதுங்க ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அவ்வளோ தழும்பு கிடைத்து என்னதுங்க, என்னுடைய பாவம் என்கிறதானதுங்க ரோகம் என்னதுங்க நிவர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. நான் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, நான் ஒரு நல்ல ஆடா இருக்கும்படியாக அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் நம்மளை செஞ்சு நம்மளை காப்பாற்றுறது எதுக்கு தெரியுமா, நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படியாக. இப்போ நாம் எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இவ்வளவு கஷ்டங்களை, இவ்வளவு பிரயாசங்களை எல்லாம் நம்முடைய கர்த்தர் செய்து தேவனோடு நம்மளை ஒப்புரவாக செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருக்கிறோம், இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நமக்கு ஒரு பெரிய கவலையும் ஒரு பாரம் இருக்குதா, அல்லது என்னதுங்க நாம் ஒரு பாரம்பரியமாக ஒரு வழக்கமாக நம்முடைய காரியங்களை செய்கிறோமா? சிந்திப்போம், நம்முடைய வழியில மாற்றும். தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக.